ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். 2025 குரூப் 4 கண்டிப்பாக வரும். அந்த எக்ஸாமில் நம்ம வந்து எப்படி படித்தா நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோன்ற ஒரு முக்கியமான வீடியோ வந்து, அதாவது ஒரு முக்கியமான வீடியோவாக இது வந்து இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து கொஷின் ஈஸியாக கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் தமிழ் மீடியத்துக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கும் கொஷின் பேப்பரு. ஸோ இப்போ 100% இருக்காங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 30% பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? குரூப் 4 படிக்க இந்நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து குரூப் 2 எலிஜிபிள் இல்லாதனால அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் 2 எழுதாததுக்கு முன்னாடியிலிருந்தே அவங்கெல்லாம் குரூப் 4 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீதி இருக்க 70% பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த 70%ல் 20% பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகியிருப்பாங்க, சரிங்களா? அவங்க வந்து டைரெக்டாக குரூப் 2 மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மீதி 50% பார்த்தீங்கன்னா 50%ல் 30% பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் 2, அதாவது குரூப் 2க்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு டைரெக்டாக குரூப் 4 படிக்க வந்துருவாங்க. ஸோ அப்போ மீதி 30%னா 60% இப்போ குரூப் 4 படிக்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? மீதி 20% தான் குரூப் 4 படிக்கலாமா இல்லை குரூப் 2 மெயின்ஸ் படிக்கலாமா, நமக்கு கட் ஆஃப் வருமா வராதான்ற கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக நான் குரூப் 2, அதாவது குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா 150+ போட்டவங்க நீங்கள் வந்து குரூப் 2 அது மெயின்ஸ் படிக்க போயிருங்க, சரிங்களா? 150+ தான் கட் ஆஃப் வரும். ஸோ அதுக்குள்ளே படிக்கிறவங்க நீங்கள் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் படிக்க போயிடலாம். மீதி இருக்கவங்க, சரிங்களா, 150க்கு கீழே இருக்கவங்க கன்ஃபார்மாக வருமா வராதான்னு தெரியாமல் ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிறத விட்டுட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும்ல, மெயின்ஸ் ரிசல்ட் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனே தொடங்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் குரூப் 4க்கு படிங்க. ரிசல்ட் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் படிங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெயின்ஸ் படித்தா கூட நீங்கள் வந்து மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வருமா வராதான்னு தெரியாமல் யோசித்துக்கிட்டே உட்காந்துருக்கக்கூடாது. நீங்கள் டேரெக்டாக குரூப் 4 படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும், சரிங்களா? ஏன்னா இப்போ படித்தா மட்டும்தான் உங்களால் குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் நிறையா கிடைக்கும். நீங்களும் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இன்னும் ஒரு ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலான்னு விட்டால் கூட உங்களுக்கு டைம் வந்து, ஏன்னா குரூப் 4 வந்து அந்த 2025 முதல்லே போடுறாங்களா இல்லை எண்டிங்கில் போடுறாங்களா நடுவில் போடுறாங்களான்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்படின்றப்ப சப்போஸ் நமக்கு இப்போ ஜனவரியே குரூப் 4 கால் ஃபர்னு வந்துட்டா நமக்கு நீங்கள் டிசம்பர் வரைக்கும் உட்காந்துருந்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதே இது நீங்கள் இப்போ ஒரு 4 மாதம் இருக்கும் உங்களுக்கு. 4 மாதத்தில் நீங்கள் நல்லா தமிழில் மட்டுமே நல்லா நீங்கள் தரவாக படித்து முடிச்சுட்டிங்கன்னா மீதி இருக்க 3 மாதத்தில் ஜிகேவும் மேக்ஸும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஆனுவல் பிளான் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த 4 மாதத்தில் நீங்கள் மொத்தத்தையும் முடிக்கணுன்றப்போ உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஸோ 3 மாதம் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் ஒரு 10 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மாதம் 10 நாள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ அதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோன்றதை பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஃப்ரெஷராக இப்போ தான் நம்ம குரூப் 4க்கே படிக்க போகிறேன்றவங்களும் நீங்கள் வந்து நிறையா பேர் இருப்பீங்க, சரிங்களா? ஃப்ரெஷராக இருக்கவங்க குரூப் 4 சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சிலபஸை முதல்ல எடுத்து பாருங்கள். குரூப் 4ஓட சிலபஸ் என்ன, ஸோ சிலபஸில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க, ஸோ அப்படின்றதெல்லாம் நான் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போக்கி குரூப் 4ஓட சிலபஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6th, அதாவது 6th to 12th ஓல்டு அண்ட் நியூ படிக்கணும். சிறப்பு தமிழும் இப்போ படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா குரூப் 2ல் ஓல்டுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிறப்பு தமிழ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம A to Z எல்லாமே புக்கை தரவா அட்டை டு அட்டை படிக்க போகிறோம். எதையுமே மிஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதோட இண்டெக்ஸ் பேஜ் இப்போ 6th தமிழ்னா அதுக்கு ஒரு 9 இயல் இருக்குன்னா 9 இயலுக்கான இண்டெக்ஸ் பேஜ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நான் இண்டெக்ஸ் பேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி ஒரே PDF கொடுத்துருப்பேன். 6th to 12th ஓல்டு அண்ட் நியூ, சிறப்பு தமிழ் ஓல்டு அண்ட் நியூ
2மே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் மட்டும் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அத ஒரு சாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? அத வந்து நீங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு இயலா நீங்க படிச்சு முடிச்சுட்டு அத ஒவ்வொன்னா நீங்க டிக் பண்ணிக்கங்க. எத்தனை இயல் முடிச்சிருக்கீங்கன்னு அதிலிருந்தே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ ஃப்ரெஷருக்காண்டி சொல்றேன். ஸோ குரூப் 4ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? குரூப் 4ல மொத்தம் 200 கொஸ்டின்ஸ். அதுல தமிழ்ல பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. 100 கொஸ்டின்ஸ்னா ஒரு கொஸ்டினுக்கு 1½ மார்க்கு. மொத்தம் 150 மார்க்கு. சரிங்களா? மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிஎஸ்ல எத்தனை கொஸ்டின்னா 75 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது 3ம் சேர்ந்ததா வரும். ஸோ மொத்தம் எத்தனை உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பாதிக்கு பாதி 200ல பாதிக்கு பாதி 100 கொஸ்டின்ஸ் எதுல இருந்து தான் கேட்குறாங்க? தமிழ்ல இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஆனுவல் பிளானர் வரத்துக்குள்ள இந்த தமிழை நம்ம வந்து முடிக்க போறோம். சரிங்களா? அதான் வந்து நம்மளோட டார்கெட்டா இருக்கும். டார்கெட் 1 என்னது? டார்கெட் 1 என்னது? நமக்கு தமிழ் முடிக்கிறதா நம்மளோட டார்கெட்டா இருக்கும். சரிங்களா? அந்த தமிழையே நான் வீக்லி டார்கெட் 1 இப்ப டார்கெட் 1 நீங்க தமிழ்ல இத்தனை இயல் படிக்கணும் அப்படின்னு குடுத்துருவேன். ஸோ அதை மட்டும் நீங்க படிக்க போறீங்க. அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸும் நான் குடுத்துருவேன். யூடியூப்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கொஸ்டின்ஸாவும் இருக்கும். அதாவது ஈஸி 2 கொஸ்டின்ஸ் வரும். ஒன்னு வந்து யூடியூப்ல லைவா பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின்ற மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வச்சு ஈஸியா அந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தாலே போதும் உங்களுக்கு அந்த இயல்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் வடிவில் கொடுப்பேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சும்மா ஒரு இயலுக்கு ஒரு 20 கொஸ்டின்ற மாதிரி அந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ கொஸ்டின் இப்படியெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி அந்த 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமே 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த 20 கொஸ்டின்ஸும் பயங்கர டஃப்பாக இருக்கும். அப்போ ஒரு இயல் நீ எடுத்துக்கிட்டா உங்களுக்கு யூடியூப்ல ஒரு லைவ் டெஸ்ட் நடக்கும். ப்ளஸ் பிடிஎஃப் வடிவில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். ரொம்ப 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 டஃப்பான கொஸ்டின்ஸாக கொடுப்பேன் அந்த 20 கொஸ்டின்ஸ். அப்போ அதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமானது தமிழ். சரிங்களா? தமிழை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தரவாக படிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுலேயே வந்து நீங்கள் 100க்கு ஒரு 95+ போட்டுறணும். ஸோ போட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொஞ்சம் ஹையாக வரும். அதுக்கப்புறம் மேக்ஸ் ஜிஎஸ்ல நம்ம வந்து அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அதாவது ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ குரூப் 4ல கேட்கக்கூடியது இது மட்டும்தான். ஸோ இப்போ என்னென்ன கேட்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ புக்கு பாருங்கள். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். 6th தமிழில் பார்த்தீங்கன்னா 9 இயல் இருக்குது உங்களுக்கு. 7th தமிழில் 9 இயல் இருக்குது. 8th தமிழில் 9 இயல் இருக்குது. 9th தமிழில் 9 இயல் இருக்குது. 10th தமிழில் 9 இயல். ஸோ இது மொத்தம் சேர்த்தாலே உங்களுக்கு 45 இயல் வந்துடும். சரிங்களா? குரூப் 4 பொறுத்தளவுக்கு 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் தமிழில் இருக்க இயல் ரொம்ப 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 முக்கியம். அதுவும் 9th 10th ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தரவாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தரவாக படிக்கணும். ஸோ இப்போ 6th இப்போ நான் எப்படி கொண்டு போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6th தமிழில் 9 இயல் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இயல் இருக்குன்னா அந்த ஃபஸ்ட் இயலை எப்படி படிக்கலாம்? நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா இல்லை புக்லேயே படிக்கணுமா அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துறேன். இப்போ நோட்ஸு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம் தான் இருக்குன்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியாது. ஆனால் நமக்குன்னா எக்ஸாம் எப்போனே தெரியாது. நமக்கு எக்ஸாமுக்கு அதாவது ஜனவரியிலே நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நமக்கு இன்னும் 7 மாதம் இருக்குது. அப்போ நமக்கு டைம் நிறையா தான் இருக்குது. அப்படின்றப்ப கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். நோட்ஸுன்றதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். அந்த நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்றதே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். இப்போ 6th தமிழில் இயல் 1 இருக்குன்னா அந்த இயல் 1க்குரிய நோட்ஸை நான் என்னோட கைப்பட நோட் போட்டு நான் நோட்ஸை எடுத்தே காமிப்பேன். 6th தமிழில் இயல் 1 இருக்குது. ஸோ இதோட நோட்ஸு நீங்கள் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்றத அந்த ஒரு இயலுக்கு மட்டும் எடுத்து காமிக்க மாட்டேன். 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லா இயலுக்குமே நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து காமிப்பேன். நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோட் போட்டு நோட்ஸ் எடுக்க பழகிக்கணும். சரிங்களா? நோட்ஸுன்றதே பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக ஒரு நோட்ஸ் எடுப்பாங்க. ஷார்ட்டாக ரெண்டு நோட்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அது நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6th to 12th அதாவது 11th தமிழில் பார்த்தீங்கன்னா 8 இயல் தான் இருக்கும். 9 இயல் இருக்காது. 10th வரைக்கும் 9 இயல் இருக்கும். 11th தமிழில் 8 இயல் இருக்கும். ஸோ அதே மாதிரி 12th தமிழில் பார்த்தீங்கன்னா 8 இயல் இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை இயல்? 61 இயல் வந்துடுது. ஸோ எப்பயுமே இப்படி தான் இந்த 61 இயல் மட்டும்தான் நம்ம படிப்போம்.
கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 11th சிறப்பு தமிழ், 12th சிறப்பு தமிழ்ல இருந்து கூட கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப 11th சிறப்பு தமிழ்ல 6 இயல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இயலுன்ற அதாவது லெசன் 1ன்னு சொல்லிட்டு இலக்கியம், இலக்கணம் ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. நான் அதனால அது இயல் 1, இயல் 2ன்னு வந்து காமனாக வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ 6 இயல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. 6 இயலும் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும். ஸோ அது வந்து நான் எப்படி படிக்கலான்றத அந்தந்த ஸ்கெடியூலில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ மொத்தத்துக்கே 12th அதாவது நியூ புக் 6th to 12th வரைக்கும் இருக்க தமிழ் நியூ புக்கை சேர்த்தாலே உங்களுக்கு மொத்தம் எத்தனை 73 இயல் வந்துடுது. இந்த 73 இயலையும் நீங்கள் கம்பல்சரி படித்தே ஆகணும். சரிங்களா? ஸோ அதை எப்படி படிக்கலான்றதை நான் ஒவ்வொரு வீக்கும் ஸ்கெடியூல் கொடுப்பேன். டார்கெட் 1, டார்கெட் 2, தமிழ் டார்கெட் 1, டார்கெட் 2ன்னு சொல்லி நான் ஸ்கெடியூல் கொடுப்பேன். நீங்கள் அதுபடி அதை மட்டும் படித்தா போதும். ஸோ அப்போ நம்ம டிசம்பருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஜனவரிக்குள்ளே நம்ம வந்து தமிழையே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பண்ண முடியாத பட்சத்துக்கு ஜனவரி வரைக்கும் போகும். சரிங்களா? அதுக்கு மேலே தமிழ் வந்து போகாது. ஸோ ஜனவரிக்குள்ளே நம்ம தமிழை ஃபுல்லாமே நம்ம 100க்கு 100 கொஷின் அதாவது 100 கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த 100 கொஷின் நம்ம போடுற அளவுக்கு தரவாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இயல் வச்சா கூட நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லேயும் அதே மாதிரி தான் 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 இயல் வரும். 11th தமிழில் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா செய்யுள், உரைநடை, துணைப்படம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. செய்யுள் பார்த்தீங்கன்னா 7 செய்யுள் இருக்கும், உரைநடை 8 செய்யுள் இருக்கும், துணைப்பாடம் 10 இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் துணைப்படம்னா நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு கிடையாது. அந்த துணைப்படம் அதோட ஆசிரியர் மட்டும் படித்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் 12th தமிழ்லையும் அதே 7 செய்யுள், 8 உரைநடை, 10 துணைப்படம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இதில் ஈஸியாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? செய்யுள், உரைநடை கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். துணைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 துணைப்படமும் ஒரே நாள்லேயே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா துணைப்படம் அதோட ஆசிரியர் யாருன்னு பார்க்க போகிறீங்க. அந்த கதை என்னன்னு நீங்கள் படித்தாலே உங்களுக்கு கதை நல்லா மனப்பாடம் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா 9 இயல் இருக்கும். 12th சிறப்பு தமிழில் அதே மாதிரி 9 இயல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 113 இயல் இருக்குது. ஓல்டு புக்கில் கூட இருக்காதுன்னு நினைக்காதீங்க. படிக்கிற கண்டென்ட்டே தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் இதில் ஒரு 113 இயல், இதில் ஒரு 73 இயல். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே நோட்ஸ் எடுத்து காமிக்கிறனால நீங்கள் ஒரு நோட் போட்டு அந்த நோட்ஸை வந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதே மெயினாக எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிட்ட வர்றப்ப உங்களுக்கு வந்து அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்லேயே படிக்கிறது திரும்ப நீங்கள் அதையே ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தெரியும். இப்போ புக்கில் ஒரு இயல் 10 பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு இயல் 10 பக்கம் இருக்குன்னா நீங்கள் அதை நோட்டில் பார்த்தீங்கன்னா சுருக்கி 5 பேஜாக நீங்கள் வந்து கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நான் நோட்ஸ் எடுத்து காமிக்க போகிறேன். ஒவ்வொரு இயலுக்குமே நான் லைவாக நோட்ஸ் எடுத்து காமிக்கிறனால உங்களுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கலான்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ 10 பக்கம் நீங்கள் படிக்கிறத நீங்கள் 5 பக்கத்தில் திருப்பி ரிவிஷன் பண்ணுறப்ப 5 பக்கத்தை எடுத்து படித்தா மட்டும் போதுமானது. ஸோ அடுத்து நம்ம சிலபஸ் வைஸ் தமிழ் கொண்டு போகிறப்ப எப்படி இருக்கும்னா அந்த 5 பக்கம் நோட்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க. சிலபஸ் வைஸ்ன்றப்ப இன்னும் உங்களுக்கு குறையும். அது சிலபஸ் வைஸ் படிக்கும்போது இன்னும் நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஸோ இப்போக்கி நீங்கள் வந்து டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வேறு எதுவுமே ஜிஎஸ் மேக்ஸ் எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி தமிழ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறீங்க. சரிங்களா? அது நான் வந்து கொண்டு போகிறப்பயே உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஒவ்வொன்றா கொண்டு போகிறப்பயே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியாக தான் நம்ம வந்து இதை சீக்கிரம் முடிச்சிடலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் லைனாக வரும், டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா லைனாக வரும். அதே மாதிரி குரூப் 4 2025 ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுவேன். எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எங்கேயும் தேட தேவையில்லை. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் 4 ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான எல்லா வீடியோவும் 1 by 1 இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அது எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இயலாக நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், என்னென்ன படிக்கலாம், எந்த மெத்தடில் படிக்கலான்றது இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவில் வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரி NPC அகாடமி.